தேவ ஆவியானவர் என் உள்ளத்தில் கொஞ்சம் சபை தூங்கி கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் எழுப்பும்படியான வார்த்தைகளை என் உள்ளத்தில் ஆண்டவர் போட்டதுனால இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாமே வீழ்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தூங்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். தூங்குறவங்களே எழுப்பலாம். தூங்குறவங்களை போல நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. பேர் சொல்லி கூப்பிட்டாலும் கண்ணை திறக்க மாட்டாங்க. அடித்து எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டாங்க. தண்ணி அடித்தாலும் கண்ணு மாத்திரம் சிமட்டும், ஆனால் எந்திரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களையும் எழுப்பக்கூடிய வார்த்தைகளை ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். யாருமே நல்ல சொகுசான வாழ்க்கை வாழலை, எல்லாமே கடந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார். சத்துரு என்ன சொல்கிறான்னா, நீ ஆண்டவருக்கு மட்டும் பயப்படாத, மற்ற எல்லா காரியத்துக்கும் பயப்படு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு பயந்துட்டா உடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளைப் போல வளர்ந்து விடுவார்கள். அவங்க நம்முடைய மனைவிகள், ஆண்களுடைய மனைவிகள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் திராட்சை செடியைப் போல மாறிவிடுவார்கள் என்று கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படாத, மற்ற எல்லாவற்றிற்கும் பயப்படு என்று சொல்கிறார். முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அவர் வந்த உடனே ஒரு வார்த்தையை ஜனங்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். சிலருக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றாலே பயமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்? மரித்த பிறகு தானே பரலோகம் போவோம். நம்ம கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணி விடுவார்கள், அதன் பிறகு தான் நமக்கு பரலோகம் கிடைக்கும் என்று பயப்படுகிறார்கள். அப்படி அல்ல. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவரை எதிர்கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்காக போய் ஆயத்தம் பண்ணியிருப்பேன் என்று சொல்லியிருக்க மாட்டேனே. அல்லேலூயா. அநேக வாசஸ்தலங்களை நமக்காக ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது, கிட்ட இருக்கிறது. அதில் போவதற்கு நாம் முயற்சி பண்ணுவதும் பிரவேசிப்பதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க. ஒரு சகோதரி சொன்னார்கள், நான் மரித்த பிறகு என்னை சுடுகாட்டில் கொண்டு போய் அடக்கம் பண்ணக்கூடாது, ஏனென்றால் என்னுடைய சரீரத்தை புழுக்கள் தின்னும். ஆகையால் நவீனமான கரண்ட்டில் வந்துருக்குது பாருங்க, உள்ள பாடியை விட்ட உடனே எப்படி வரும்? வெறும் சாம்பலாக வரும். அந்த மாதிரி என்னை எரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. எல்லாமே நவீனமாக ஆயிடுச்சுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், கல்லறை வெடித்து அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்துரு அதை மாற்றி நவீனம், லேட்டஸ்ட் என்று சொல்லி லேட்டஸ்ட்டாக போகுது எல்லாமே. அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் தெளிவாக நாம் வாசிக்கலாம். தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் சபை இல்லை, விசுவாசம் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை மாறிவிடும். பிரசங்கத்தை கேட்பதனால தான் நாம் இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா.
நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? விசுவாசம் 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 இல்லாமலா நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் இப்போ சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கலாம். என் தேவனாக எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், நான் வரும் நாளிலே இந்த பூமியில் விசுவாசத்தை காண்பேனோ சொல்லிட்டு போனார். அப்போ என்ன நடக்க போகிறது? விசுவாசம் காணாமல் போக போகிறது. அல்லேலூயா. விசுவாசம் குறைந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் குறைகிறார்கள். அதற்காக தான் சபை, அதற்காக தான் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. பிரசங்கிக்கப்படுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? விசுவாசம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது இந்த கடைசி காலத்தில். அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது. அவர் என்ன செய்தார்? தேவனுக்கு முன்பாக அவர் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தார். ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய ராஜா ஒரு தரிசனத்தை காணும்பொழுது, ராஜா கனவு கண்டாரு, மறந்துட்டார். ஆனால் எல்லா மந்திரவாதிகள் எல்லாரையும் கொண்டு வந்து கேட்குறாங்க, யாராலுமே சொல்ல முடியல. விசேஷித்த ஞானம் படைத்த தானியேல் அந்த அந்த கனவுடைய அர்த்தத்தை அவர் சொன்னார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்த உடனே தானியேல் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்பட்டார். அவர் கூட ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அவருடைய தேவன் தான் பெரிய விசேஷமான தேவன். ஒரு நாள் சிங்ககபியில் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது ராஜா கேட்கிறார் மனஸ்தாபத்தோடு, தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? கவலையாக கேட்கிறார். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க. கேட்கிறார், ராஜாவே, என்னை ஆண்டவர் தப்புவித்து உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராஜா. விசுவாசித்தார். தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் அப்படி என்று சொன்னார். விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைங்க. ஆண்டவரை துதிக்கலை, ஆண்டவரை மகிமைப்படுத்தலை, அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலை. மீண்டுமா ஒரு கனவு காண்கிறார். காணும் பொழுது தானியேலிடத்தில் கேட்கிறார். மந்திரவாதிகளை கூப்பிட்டு கேட்டார், யாருமே சொல்ல முடியலை. ஆனால் தானியேலிடத்தில் கேட்கும் பொழுது தானியேல் மௌனமாக இருந்தார். நீங்கள் வீட்டில் போய் வேதத்தில் வாசிங்க. மௌனமாக இருக்கிறார். தானியேலே, ஏன் மௌனமாக இருக்கிற? அந்த கனவுனுடைய அர்த்தத்தை சொல்லு. நான் கலங்கி இருக்கிறேன், என் இருதயம் கலக்கமாக இருக்கிறது, நான் கவலையோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன் என்று ராஜா கேட்கும் பொழுது மௌனமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிப்பார்கள், ஆண்டவரை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்காமல் இருக்கிறவர்களுக்கு கலக்கங்கள் வரும், வேதனைகள் வரும், மனபாரங்கள் வரும், வாழவே பிடிக்காது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். அதே காரியங்கள் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. பிரியமானவர்களே, ஒரு காலம் எனக்கு ஒரு காலம் எனக்கு அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. விளக்கத்தை சொன்னாருங்க. இயேசுவை கொள்ளாததுனால, அவரை துதிக்காததுனால, அவரை போற்றி புகழாத வெறும் விசுவாசம் மாத்திரம் இருந்துட்டா போதாது. அல்லேலூயா. அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், அவருக்காக செயல்பட வேண்டும், அவரை ஆராதிக்கிறது தவறவே கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் கலக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும், சடுதியான திகில்கள் நமக்கு வராது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் இழந்து போகாதபடி காத்து கொள்ள வேண்டும். இந்த நேபுகாத் நேச்சார் எல்லாவற்றையும் விலக்கி சொன்ன பொழுது கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க, துதிக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனால் என்ன நடந்தது? தெரிந்தும் தெரியாதவர்கள் போல, அறிந்தும் அறியாதவர்கள் போல, தெரிந்தும் அனுபவித்தும் அனுபவிக்காதவர்கள் போல காணப்படுவோமானால் மிருகங்களோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெரியும் அவரால் எல்லாமே செய்ய முடியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமே தலை குனியுமாங்க.
யாருடைய கல்லறை முன் கர்த்தர் நின்றார்? லாசருடைய கல்லறை முன் கர்த்தர் நின்ற உடனே மரணம் தலை குனிந்தது, உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரால் எதையுமே செய்ய முடியும் என்பதை ராஜா உணர்ந்து கொள்ளல. அவர்களுடைய பதவி, அவர்களுடைய புகழ் அப்படிப்பட்டதுங்க. தேவனோடு கூட நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. தற்புகழை விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதுவாய் இருக்குமே. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? விசுவாசம் இருக்கலாம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கை கொண்டாதாங்க ரட்சிப்பு. மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கை கொள்ளாமல் போகிறதுனால்தான் விசுவாசம் விருதாவா இருக்கிறது. நான் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று கர்த்தர் கடந்து போனார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். நாம் விசுவாசித்தா தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை சொல்லி நாம் வளர்க்க முடியும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர்களை சில பொருள்களை கேட்பாங்க. எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும், எனக்கு பவுச்சு வேணும், எனக்கு பொம்மை வேணும், ஏதாவது கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்வோம், நீ போயிட்டு ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபி, உனக்கு ஏசப்பா தருவாருன்னு சொல்லுவோம். உடனே அவங்க போயிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிச்சுன்னு இருப்பாங்க. நாங்கள் முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் அந்த பொருளை. அவங்க ஜபிக்கும் பொழுது கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சுருவோம். அவங்க ஜெபித்து விட்டு கண்ணை திறந்த உடனே அந்த பொருள் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவங்க அம்மா ஏசப்பா நான் ஜெபம் பண்ண உடனே கொடுத்துட்டாருமா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சிறு வயது முதற்கொண்டு அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்று தர வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கே விசுவாசம் தள்ளாடுது, நம்முடைய விசுவாச கப்பலில் ஓட்டை இருக்கிறது. ஆமாம், பிள்ளைங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவர்களாக நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நல்ல படிப்பு கொடுத்து வளர்க்கலாம், நல்ல அறிவை கொடுத்து வளர்க்கலாம், தனி திறமைகளை வளர்க்கலாம், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் வளர்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய விசுவாசத்தில் வளருங்க. ஹல்லேலூயா. கடைசி வரையிலும் அது அவனை காப்பாற்றும். கடைசி வரையிலும் அதற்கு அவர்களுக்கு துணையாக இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் நடக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதாவாக போகும், பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நாம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். எதிர்காலமே எனக்கு இல்லை, என் எதிர்காலத்தில் எது நடக்கும், நான் எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவிசுவாசிகளுக்கு தான் அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். ஹல்லேலூயா. எது இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, 18 வருடங்களாக நான் ஒரே காரியத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். கைவிடப்பட்ட சூழ்நிலை, துரோகம். எனக்கு 18 வருடங்களாக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறாங்க. அவர் நன்றாக இருக்கிறார். அவர் வர வர இளமையாக மாறிக்கொண்டு இருக்கிறார். அதை நினைத்து 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 18 வருடங்களாக நான் வயதான தோற்றத்தை அடைந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அவரும் ஆண்டவரை ஆராதிக்கிறார், சபைக்கு போகிறார், கூட்டங்களை நடத்துகிறார். ஆனால் அவர் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? ஏன் எனக்கு இதை அனுமதித்தார், ஏன் இதை அனுமதித்து கொண்டிருக்கிறார் என்று என்னிடத்தில் கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் கேட்டவுடனே எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா.
நான் சொன்னேன், அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீ பெருசாக நினச்சின்னு இருக்கிற. உனக்கு நல்ல 18 வருடங்களாக சுகபலன் கொடுத்திருக்கிறார். உனக்கு நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்திருக்கிறார். உனக்கு நல்ல ஆதாரம் கொடுத்திருக்கிறார். உன்னை நல்லா வாழ வைத்து கொண்டு இருக்கிறாரே, அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நீ நன்றி சொல்லியிருப்பாயா? உன் குறை மாத்திரம் உனக்கு பெரிதாக தெரிகிறதா? உனக்காக அவருக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அவர் அடிப்பதற்கு 5 நிமிஷம் ஆவது ஆண்டவருக்கு, உடனே மறித்து சாவடித்து விடுவார். ஆனால் நீ அனாதையாக ஆகி விடுவாய் என்று அந்த அவனுக்கு அவர் சுகம் கொடுத்து வைத்திருக்கிறார். எல்லாமே நீடித்து கொண்டு போகாது, நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னபொழுது ஆவியானவர் அந்த இடத்துல பேசினார். அவங்க அப்படியே அழுது, சரிம்மா இனிமேல் நான் அதுமாரி சொல்லவே மாட்டேன், ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரை கேள்வி கேட்பதற்கு யாருக்குமே அதிகாரமே இல்லை. ஏனென்றால் அவருடைய பர்மிஷன் இல்லாத நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. ஹல்லேலூயா சொல்லிவிட்டு நான் கடந்து வந்தேன். கர்த்தர் அவர்களை இன்றைக்கு நல்ல பலனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குறை தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எனக்காவது நினைத்து இருக்கிறீங்களா? இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் தான் நம்மளை பரலோகம் கொண்டு போக போகிறது. ஹல்லேலூயா. தரிசனத்தோடு வாழுங்க. நான் மரிச்சா பரலோகம் போவேன். நான் ஒரு தரிசனம் கண்டேன், ஒரு கனவு கண்டேன். தரிசனம்லாம் இல்லை, கனவு. ஒரு இடத்துல நல்லா கழுவப்பட்டு இருக்கிறது, பந்தல்லாம் போட்டிருக்கிறாங்க. அங்கே வந்து சவப்பெட்டி தனியாக இருக்கிறது. என்ன ஆயிடுச்சு, மறிச்சிருக்கிறாங்க, சாவெல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. எல்லா இடத்தையும் கழுவி விட்டுட்டு பந்தல் இருக்கிறது, சவப்பெட்டி பக்கத்தில் இருக்கிறது. அங்கே யாருமே ஜனமே இல்லை, எல்லாமே காலியாக இருக்குது. அந்த இடத்துல நான் நிற்கிறேன். நான் நின்று கொண்டு இருக்கிறேன். 2 தேவ தூதர்கள் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் நான் காணாது போயிட்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டேன். ஹல்லேலூயா. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அலறி எழுந்து நான் தான் போல. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த நாள்லேருந்து ஜெபிக்கிறேன், இந்த கனவு என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறணும் ஆண்டவர். இது அப்படியே நிறைவேற்றிட்டிங்கன்னா போதும்பா, அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாங்கள் கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கு ஒப்புக்கொடும். கரெக்டாக படிமா. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பும் எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். 4ஆம் வசனம். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த சபையார் தங்களுடைய தரித்திரமான சூழ்நிலையில், கொடுக்க திராணி இல்லாத நேரங்களில் திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள். திராணிக்கு மேலாக சபைக்கு கொடுத்தார்கள். ஊழியர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற காரியங்களில் அவர்கள் உற்சாகமாக இருந்தார்கள். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரமல்ல, நாங்கள் நினைச்சபடி மாத்திரமல்ல கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. முதல்ல தங்களை தாங்களே கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. சாப்பாடு இருந்தாலும், ஆடை இல்லை என்றாலும், இருக்க இடமில்லை என்றாலும் அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள். காரணம் என்ன? முதல்ல தங்களை கர்த்தருக்கு கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்குன்னா அவங்க எங்கே இருந்தாங்க? திருச்சபையில் இருந்தாங்க. சபைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சபையில் கூட சில பிள்ளைகள் சபைக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
சில பெற்றோர்கள் தங்கள் ஒரே பிள்ளைகளை சபைக்கு கொடுத்திருக்கிறார்கள். சபை காரியங்களை செய்வதற்கு, சபைக்காக பாடுபடுவதற்கு. எதையுமே இதை அதை செய் என்று சொல்ல தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தன்னை தானே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த காரியம் எல்லாருமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கிறவர்களாம் காணப்பட வேண்டும். நம்ம கொடுக்காம ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. தங்களை கொடுத்தவர்கள், தங்களை அர்ப்பணித்தவர்கள், அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா. 20வது வயதில் நான் ஆண்டவரை சிறு வயது முதலே நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது 20வது வயது. அல்ல, வாலிப வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நாளும், என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உலகத்திற்கு எங்களை ஒழித்து கொண்டு, எதையுமே உலகத்திற்கா நாங்கள் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்று, மற்றவர்கள் நம்மளை கவர வேண்டும் என்று எந்த காரியத்தையும் செய்யல. கர்த்தர் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். என் பிள்ளைகளையும் நான் அப்படி தான் வளர்த்தேன். ஹல்லேலூயா. டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்க. ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம்தான் அப்படி தெரிவார்கள். ஹல்லேலூயா. லேட்டஸ்ட் என்று நாம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவர்கள் ஸ்டைல் ஏதாவது மாறி இருக்கிறதா? அவர்கள் முடி கட்டிங் ஏதாவது மாறி இருக்கிறதா? அவருடைய ஆடைகள் ஏதாவது மாறி இருக்கிறதா பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் அது போல நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழணும். ஹல்லேலூயா. புறம்பான மனிதன், மேலாட்டமான மனிதனுடைய மாற்றம் இருக்கணும், உள்ளமும் மாற்றம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு நம்ம முதலாவது அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை கர்த்தர் அழகாக மாற்றுகிறார். ஒவ்வொரு அவயங்களையும் மாற்றுகிறார். நம்முடைய முக தோற்றங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அவயங்களுக்கும் கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கணுங்க. ஹல்லேலூயா. இதை பரிசுத்தமாக்கணும். அதில் போய் தெரியுதா, புரியுதா? இதை பரிசுத்தமாக்கணும். அப்படி நாவுக்கு காவல் வைக்கணும். உதடுகளின் வாசலை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை பரிசுத்தமாக்கணும். அதில் என்ன இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை பரிசுத்தமாக்கணும். அதில் என்ன இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. எல்லாம் புரியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. என்னை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக மாற்றிடுவாருங்க. ஹல்லேலூயா. நீ மாறுன்னு சொல்லவே தேவையில்லை. ஹல்லேலூயா. அழகாக மாற்றிடுவார். புறம்பான மனிதன், உள்ளான மனிதனுக்குள்ள அநேக குணங்களை கர்த்தர் உண்டாக்கிடுவார். எப்பொழுது? அவருக்காக தன்னை கொடுக்கும் பொழுது. எல்லாவற்றிலும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அதை மாற்றி வைத்து விட்டு வந்து நம்ம அதை ஒதுக்கி வைத்து விட்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாளில் அநேகர் கட் பண்ணுறாங்க. ஏன்? இப்போ நான் குறிப்பு எழுதி கொடுக்க சொன்னால் எல்லாமே கொடுப்பீங்க. எனக்கு இது தேவை, அது தேவை, அது தேவைன்னு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறாருங்க. அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு, அர்ப்பணித்த உடனே, தரித்திரமான சூழ்நிலையில், இல்லாத நிலைமையில் நீ கொடுத்தியே, நீ ஆண்டவருக்காக செயல்பட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கொண்டிருக்கிறார், வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உங்களை அர்ப்பணித்தீர்கள்ல, அதனால் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நினச்சி பாருங்களேன். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் செட்டில் ஆகிட்டோம். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, எங்கே செட்டில் ஆனேன்? ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் செட்டில் பண்ணியிருக்கிறார்.
அல்லேலூயா. சில நல்ல குண அதிசயங்களை கர்த்தர் நாம் கொடுப்பார். செட்டில் பண்ணிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்க? வேலை இல்லை என்று சொன்னோம், வேலை கொடுத்தார். எனக்கு ஒரு வீடு வாசல் இருந்தால் போதும்னா வீடு வாசல் கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடந்தால் போதும், நடத்தினார். என் கணவர் ரட்சிக்கப்பட்டால் போதும்னு சொன்னேன், ரட்சித்தார். எல்லாமே செய்தாருங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் செட்டில் ஆன பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதிகாலை ஜெபத்திற்கு வருவோம், உபவாச கூட்டத்திற்கு வருவோம், காத்திருப்பு ஜெபத்திற்கு வருவோம், காலை ஆராதனை, மாலை ஆராதனை, மூப்பர்கள் பொறுப்பாளர்கள் ஜெபம், 1ஆம் தேதி நன்றி பிரேயர், எல்லாவற்றிற்கு வருவார்கள். அல்லேலூயா. செட்டில் ஆன பிறகு தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இன்னும் அதிகமாக செய்யணுங்க. அல்லேலூயா. முதல்ல அதிகாலை ஜெபம் கட்டாகும், அதன் பிறகு உபவாச ஜெபங்கள் கட்டாகும், அதன் பிறகு ஒன்றுன்னா கட்டாகினே இருக்கும். பரிசுத்த ஓய்வு நாள் அசட்டை பண்ணும், திருவிந்த ஆராதனை அசட்டை பண்ணும். அல்லேலூயா. ஏன்? நாய் தான் கக்கினதை தின்பது போலன்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. அல்லேலூயா. இப்படி பின்வாங்கி 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 போகிறவர்கள் பயங்கரமாக மூடப்பட்ட பாவங்களை சாத்தான் திறந்து காட்டுவான். அல்லேலூயா. கக்கிறத பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் நாய் கக்கனதை பார்த்துருக்குறீங்களா இல்லையா? சாப்பிட்டு ஆகாரம் அப்படியே இருக்கும், அதனுடைய எச்சிலோடு அங்கே இருக்கும். அல்லேலூயா. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஆசையாக சந்தோஷமாக பார்ப்போம். அதை எப்படி பார்ப்போம்? அருவருப்பாக பார்ப்போம். அந்த அருவருப்பை போய் மறுபடியும் சாப்பிடுவோம். யார்? அர்ப்பணிக்கப்பட்டு செட்டில் ஆன பிறகு தன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக கட் பண்ணுகிறவர்கள், பின்மாற்ற ஜீவியத்தில் போகிறவர்கள் மீண்டும் அதை திறந்து காட்டுவான். இவன் சொல்வான், நீ உண்டாக்குனீங்கல்ல, நீங்கள் உண்டாக்குனீங்கல்ல, அந்த ஏவாள் தான் அதை கொடுத்தா அப்படின்ட்டு இவன் சாக்கு சொல்வான். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லும், இவளை தான் நான் விற்றேன், அவளுக்கு தான் விட்டுருங்க. மரணம் எங்கே நடந்தது? அது அந்நியசப்பர் அங்கே போய் சொன்னா பொம்பளை. இவன் சொல்லும்பொழுது சொல்கிறான், ஏன் நீ உண்டாக்கினல ஏவாள், சாக்கு சொன்ன அவ்வளோதான் உன்னை. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு உனக்கு இடமே இல்லை. எவ்வளோ அருவருப்பான காரியங்க. மறுபடியும் அந்த நாய் தான் கக்கினதை சாப்பிடுது. அப்படிப்பட்ட அசுத்த ரோகங்களுக்கு கர்த்தரே ஒப்பு கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆகையால் யாருமே கர்த்தர் நம்ம நல்லா செட்டில் பண்ணியிருக்கிறாருங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்தமாய் யாவரோடும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும். நாமானி படிக்கிற யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? அப்படிப்பட்டவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? அல்லேலூயாவே வரலையே. கர்த்தரை யாவரோடு சமாதானமாக இருக்கவும் சமாதானம் உள்ளவர்களாக மாற்றிடுவார். அலங்கரிக்கிறார் பாருங்க, எப்படி உள்ளான மனிதனை அலங்கரிக்கிறார் பாருங்க. மன்னிக்கவே முடியாதவர்கள் கூட மன்னிச்சிருவோம். அல்லேலூயா. துரோகிகள், குழி வெட்டினவர்கள், மோசம் போக்கினவர்களை மன்னிச்சிருவோம். யாரோட சமாதானமாயிடும். அப்படிப்பட்ட அலங்காரத்தை உள்ளான மனிதனில் கர்த்தர் உருவாக்குவார். ஒப்பு கொடுத்தவர்களுக்கு, செட்டிலான பிறகு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுவார். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாட வேண்டும், விரும்ப வேண்டும். நீங்கள் விரும்பாமல் ஆண்டவர் வரவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் விருப்பப்பட்டால் தான் வருவார். அல்லேலூயா. அவர் கௌரவமான தேவன். அல்லேலூயா. அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். அல்லேலூயா.
கூப்பிட்டாதான் வருவார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். கூப்பிட்டாதான் வருவார். அல்லேலூயா. நீ விரும்பினாதான் வருவார். நீ விரும்பினாதான் உன்னை பரிசுத்தமாக்குவார். அப்படிப்பட்ட தேவன் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அது இல்லாமல், அந்த பரிசுத்தம் இல்லாமல், அந்த அலங்காரம் இல்லாமல், அந்த நற்குணங்கள் இல்லாமல் அவன் மற்றவர்களை மன்னிக்க முடியாது. மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நல்ல குண அதிசயங்களை நம்முடைய உள்ளான மனிதனில் கொடுத்து கர்த்தர் நம்மை உருவாக்குகிறாருங்க. எப்போ அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு, அவருக்கு தன்னை கொடுத்த பிறகு எல்லாவற்றையும் ஆண்டவர் செட்டில் பண்ணுறாரு. எல்லாவற்றிலும் உயர்வை கொடுக்கிறார். உயர்ந்த பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. என்னை ரட்சித்த தேவன், என்னுடைய நிலைமையை மாற்றின தேவன், இந்த வியாதியிலேருந்து நான் சுகமாகனா போதும் என்று நான் ஜெபித்த போது என்னை விடுதலை ஆக்கினார்ல, அந்த தேவன், அந்த அவர் கொடுத்த பலனை வைத்து கொண்டு மற்ற காரியங்களுக்கு நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த பலனை அவருக்காக செலவு பண்ணணும். அவருடைய சமூகத்தில் அந்த பலனை கொடுக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, எல்லாமே கம்ஃபர்டபுளை தேடுவாங்க. அல்லேலூயா. அங்கே போனால் கம்ஃபர்ட்டாக இருக்குது, கார் பார்க்கிங் இருக்கிறது, எல்லாம் சேர் போட்டு வச்சுருக்குறாங்க, அப்படிலாம் தேடுவாங்க. அல்லேலூயா. இல்லாத தரித்திரமான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது தன்னை கொடுத்தார்கள் அல்ல, அப்போ எப்படி தான் தலையில் கொட்டினா கூட அப்படியே நீங்கள் நான் தலைக்கு எண்ணெயாக எடுத்துக்கிறேன்பா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர்கள் செட்டில் ஆன பிறகு 10 பேர் மத்தியில் என்னை கேட்டாரே அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பின்மாற்றத்திற்கு போகிறதற்கு இருதயம் கொண்டவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள புறம்பான மனிதனில் அவர்கள் அலங்கரிக்க முடியாது. உள்ளான மனிதனில் நல்ல குணாதிசயங்களை தேவனாகிய ஆவியானவர் உருவாக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விட்டு விலகி விடுவார். அல்லேலூயா. ஆகாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, எல்லாமே மாண்டு மடியணும். பழைய குணங்கள், பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாமே மாண்டு மடியணும். ஏன்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கல்ல, அவர் உங்களை செட்டில் பண்ணார்ல, அதை நினைவு கூறணும். அல்லேலூயா. அதிலிருந்து நம்ம விடுதலை பண்ணுவதற்கு, விடுவித்து கொள்வதற்கு, சுதந்திரம் அடைவதற்கு, விடுதலை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அல்லேலூயா. முயற்சி செய்கிறவர்கள் சுயத்தில் விழுந்தவர்கள், அவர்களால் தேவனோடு நெருங்க முடியாது, தேவனும் அவர்களோடு கூட நெருங்க முடியாது. பழக்க தோஷத்தில் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசலாம், ஆனால் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது.
அல்லேலூயா. அவங்க பிரசன்னம் இருக்காதுங்க. அவங்க சரீரத்தை விட்டு ஒதுங்கினது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பாவத்தில் ஈடுபடும் பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு ஒதுங்கிடுவார். அந்நிய பாஷை பேசுவார்கள், ஆனால் தேவ பிரசன்னம் அவங்க சரீரத்தில் இறங்காது. தேவன் அவர்களை விட்டு விலகி இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. அல்லேலூயா. முன்வைத்த கால பின் வைக்கவே கூடாது. கடைசி வரையிலையும் மரண பரியந்தம், கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்முடைய தீர்மானத்தை நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பரிசுத்தமானவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்கங்க. பரிசுத்தமாக இருக்கவும், யாவரோடு சமாதானமாக இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமானவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தேவனோடு கூட அதிகமாக உறவாடுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை எப்போ வரும் என்று காத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஏன்? பரிசுத்தத்தை நாட விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அதிகமாக ஜெபத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள். அல்லேலூயா. நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். சில பிள்ளைங்க பாருங்கள், சாப்பாடு போட்டு கொடுத்த உடனே சாப்பிட்றது போல் பண்ணின்னு இருப்பாங்க. இப்படி எப்படி பண்ணிட்டு கொண்டு போய் அப்படியே கொட்டிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் சாப்பாடு போட்டு கொடுத்தா நல்ல கறி நல்ல மீன் இருந்தால் நல்லா அதில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவான். அப்படி ஏதாவது சாம்பார் ஏதாவது இருந்தாக்கா கொஞ்சம் சாப்பிட்டுனே இருப்பான். பார்க்குறதுக்குள்ளே எடுத்துன்னு போய் கொட்டிடுவான். கொட்டிட்டு கழுவி வச்சுருவான். அல்லேலூயா. நான் போய் டஸ்ட்பினில் பார்ப்பேன், சாப்பாடு இருந்ததுன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்வேன். அல்லேலூயா. இப்போ நல்லா திருப்தியாக சாப்பிட்டா தானே நமக்கு பலன் கிடைக்கும். சாப்பிட்றது போல் நான் அடித்தாக்கா பலன் கிடைக்குமா? சில பேருடைய ஜபமும் அப்படி தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிப்பாங்க ஜெபிப்பாங்க ஜெபிப்பாங்க, எல்லா குறிப்புக்கும் ஜெபிப்பாங்க. பாசிங் ப்ரேயரில் சொல்கிற எல்லா குறிப்புக்காக ஜெபிச்சிருப்பாங்க. காத்திருப்பு ஜெபத்தில் சொல்கிற எல்லா குறிப்புக்காக ஜெபிச்சிருப்பாங்க. ஆண்டவர் அவ்வளோ நேரம் துதிச்சிருப்பாங்க. ஜபம் 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 எல்லாவற்றையும் முடிச்சுட்டு டைமை பார்ப்பாங்க. 10 நிமிஷம் தாங்க ஆயிருக்கும். 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜபம்லாம் நம்ம ஜெபிக்கவே கூடாது. சிலரை நான் அடிக்கடி பார்த்து கேட்பேன், அம்மா நீ எவ்வளோ நேரமா ஜெபம் பண்ணுவேன்? நான் 10 நிமிஷம் பண்ணுவோம்மா. நீங்கள் எவ்வளோ நேரம் தம்பி ஜெபம் பண்ணுவீங்க? நான் கூட 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுமா. சிலர் சொல்லுவாங்க, நான் 3 முறை ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. காலைல சாப்பிடும்போது ஒரு ஜெபம், மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு ஜெபம் பண்ணுவேன், நைட்டு சாப்பிடும்போது ஒரு ஜெபம் பண்ணுவேன். 3 வேளை. அல்லேலூயா. இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டது எனக்கு தெரிந்த பிறகுதான், செட்டிலான பிறகுதான் என்ன பண்ணார் தானியேல்? 3 வேளையும் தன்னுடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அவர் எந்த கூட்டத்திலேருந்து வந்தார் தெரியுங்களா? தானியேல் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுடைய கூட்டத்தில். மோசஸ் போனார், காணமே காணோம். அதற்குள்ளே ஒரு விக்கிரக கன்றுக்குட்டியை செய்து வணங்கின கூட்டத்தில் இருந்தவர் தான் அவர். கூட்டத்தில் அவங்க பிதாக்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜென்ரேஷன்லேருந்து வந்தவர் தான் அவர். ஆனால் தேவனை பற்றி கொண்டாருங்க. அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் அதனுடைய ஆகாரமோ அதனுடைய ஆடம்பரமோ அதனுடைய நாகரிகமோ அவரை தொடவே இல்லை. கர்த்தருக்காக தன்னை பிரித்தெடுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவரை யாராலுமே அசைக்க முடியலை. சிங்ககபி வந்தது, எல்லாமே வந்ததுங்க. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்த காப்பாற்றப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள்லாம் அவர்கிட்ட இல்லை. காரணம் என்ன? தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார். அல்லேலூயா. தேவன் கொடுத்த உயர்வு, தேவன் கொடுத்த புகழ் அது தேவனுக்கு தான். அல்லேலூயா. அது எனக்கு என்று நான் எடுத்துக்கொள்வேனானால், நான் தற்புகழ்ச்சியை விரும்புவேனானால், என்னால் என்ன மாதிரி பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த விஷயத்தில் தானியேல் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்ததுனால தேவன் அவரை உயர்த்தினார். இன்றைக்கும் தானியேல் பேசி கொண்டு இருக்கிறார்.
அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அல்லேலூயா. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். அல்லேலூயா. நித்திய சுவிசேஷத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனால் செட்டிலாகப்பட்டவர்கள், தேவனால் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? சுவிசேஷத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஹிந்தி தெரியுதா? நிறைய ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க. ஹிந்தியில் சுவிசேஷம் சொல்லலாம். தெலுங்கு பாஷை பேசுகிறீங்களா? தெலுங்குக்காரங்க நிறைய இருக்கிறாங்க, தெலுங்கில் சொல்லலாம். மலையாளங்க இருக்கிறீங்களா? மலையாளத்துக்காரங்களுக்கு சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, 1 மணி நேரமாக பேசுகிறாங்க. எனக்கு அவ்வளோ, நான் இப்படி தான் வச்சுருந்தேன். அவங்க போனேன் ஸ்பீக்கரில் போட்டுட்டு 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அல்லேலூயா. 1 மணி நேரம் பேசுகிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்? 1 மணி நேரம் ஒரு ஆள்கிட்ட பேச முடியுதில்ல? ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதா? ஊழியம் வச்சா எல்லாம் வராங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, ரோட்டில் போய் பாட்டு பாடுறாங்க, ரோட்டில் போய் டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ஆத்துமா ரட்சிக்கப்படல. காரணம் என்ன? அல்லேலூயா. அந்த பாரம் இருக்கணுங்க நம்ம இருதயத்தில். ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன்பா, என் முன்பாக ஒரு ஆத்துமாவை தென்பட வைங்கப்பா. அவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவங்க ரட்சிக்கப்பட்டு என் பின்பாக வந்து என் ஆலயத்தில் வந்து அந்த காலியான இடத்துல அவங்க உட்காரணும். என் நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகணும். எப்போ சந்தோஷம் உண்டாகும்? ஒரு பாவி மனம் திரும்பும்பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷம் என்னால் உண்டாகணும்பா. அல்லேலூயா. என்றைக்காவது அந்த பாரம் உங்களுக்கு இருந்தது உண்டா? அல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? அங்கே இருக்கிறாங்க பரலோகத்தில். மீண்டுமா அந்த வசனத்தை வாசிமா. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாரும் எப்படிங்க பரலோக ராஜ்யம் வருவாங்க? பாஷைக்காரர், ஜன கூட்டத்தார், ஜாதிகள் எப்படி பரலோகம் வருவாங்க? உன்னால தான் வர முடியும். நீ சுவிசேஷம் சொன்னாதான் வர முடியும். அல்லேலூயா. அந்த கடமையை உன் மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாரம் வரணும். என்னால் ஒரு ஆத்மா சபைக்கு வரணும்பா, என்னால் பரலோகம் மகிழ்ச்சி ஆகணும். நீங்கள் யாருக்கும் ஊழியம் செய்யலை, நீங்கள் யாருக்கும் செய்ய வேணாம். உன்னுடைய தேவனுக்கு உன்னை எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தார்ல, உன்னை எல்லாவற்றிலும் செட்டில் பண்ணி வைத்தார்ல, உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நீங்கள் சுவிசேஷமுடையவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் உன் வாய் மௌனமாக இருக்குமானால், அல்லேலூயா, எப்படியும் அவரால் சுவிசேஷம் சொல்லி இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஓனர், ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு பெரிய ஓனர் இருந்தார். அந்த ஓனர் அவர் ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக வெளிநாடு போக வேண்டியதாக இருந்ததுனால ஒரு ஆளை வெளியூர்லேருந்து வர வச்சு, நீ 3 மாதங்கள் இந்த கம்பெனி கவனித்துக்கொள், நான் வருவரையிலும் இந்த கம்பெனிக்கு இந்த மிஷின்களெல்லாம் எல்லாம் வெற்றி சரி செய்து விட்டு நீர் நான் வருகிறேன் என்று போயிட்டார். அல்லேலூயா. அவர் 3 மாதம் கழித்து வரும்பொழுது
அவர் எதிர்பார்த்ததை விட, அவர் நினச்சதை விட அதிகமாக அவர் செய்து நல்ல ஒரு அழகாக அந்த கம்பெனியை வைத்திருந்தார். வைத்த உடனே அவர் பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷமாயிடுச்சு அவருக்கே. அப்போ அவர் அவருக்கு நல்ல அவர் கிளம்பி ஊருக்கு போகும்பொழுது நல்ல ஒரு தொகையை கொடுத்து அவர் நல்ல செட்டில்மெண்ட் பண்ணி அவரை அனுப்புகிறார். அவர் போகும்பொழுது இவர் ரட்சிக்கப்பட்டவர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஒரு பெரிய ஓனர், ஐஸ்வர்யவான். அவருக்குள்ள ஒரு ஏவுதல் வந்தது, இவனுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும். அப்போ அவர் சொன்னாராம், நீ இயேசுவை நம்ப உனக்கு பரலோகம் கிடைக்கும்னாராம். என்னங்க சார் நீங்கள் இயேசுவை நம்ப பரலோகம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க? எப்படி ஐயா பரலோகம் கிடைக்கும்? ஏதாவது செஞ்சால் தானே பரலோகம் கிடைக்கும். நீங்கள் இயேசுவை நம்பின உடனே பரலோகம் கிடைக்கும், சொர்க்கலோகம் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ நீ இயேசுவை நம்பு, உனக்கு பரலோகம் கிடைக்கும். அதுக்கு ஏதாவது நான் செய்யணுமா? நீ எதுவுமே செய்ய வேணாம். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து உனக்கு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். நீ அவரை நம்பினா உனக்கு பரலோகம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியாது சார் என்று சொல்லி அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் பிரித்து பார்க்கும்பொழுது அவர் கொடுத்த வெகுமதிகள் அவனுடைய இருதயத்தை ஆட்டுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தொகையை கொடுத்து இப்படியெல்லாம் என்னை நேசித்து கொடுத்துருக்கிறாரே என்று சொல்லி மீண்டுமா அவன் வந்தான் அவரை பார்க்க. வரும்பொழுது ஐயா, நான் நினச்சதுக்கோ நான் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக நீங்கள் என்னை கனப்படுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி சார் என்று சொல்லி, சார் நீங்கள் நான் ஒரே ஒரு உங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்குறேன், நான் ஒரு சின்ன ஒரு வெகுமதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் வாங்கி கொள்ளணும்னு சொன்னாரான். சரிப்பா கொடு என்று சொன்னோடனே அவன் கரத்தில் போட்டிருந்த ஒரு ரிங்கை கழட்டி அந்த ஓனர் கையில் கொடுத்தாரான். இதை நீங்கள் வச்சிங்க சார் என்று சொன்ன உடனே அந்த ஓனர் அதை வாங்கிட்டார். வாங்கின உடனே அவர் கேட்டாராம், உனக்கு எத்தனை லட்சம் வேணும், உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு, இப்போவே நான் உனக்கு தரேன், இதுக்கு ஈடாக நான் எல்லாமே தரேன் அப்படின்னு சொன்னாரான். சார் அப்படி மட்டும் சொல்லாதீங்க, இதுக்கு விலையே கிடையாது, இதுக்கு கிரயமே கிடையாது. ஏன்னு கேட்டாராம், இது எங்கள் அம்மா மரிக்கும்பொழுது எனக்காக கொடுத்தது, இதுக்கு விலையே கிடையாது, இதுக்கு விலை பேச முடியாது, இது அப்பேற்பட்ட ஒரு ஞாபக சின்னம் எனக்கு. அதை தான் நான் அவ்வளோ அன்பாக எங்கள் அம்மாவை நேசித்தேன், அதை காட்டிலும் நான் உங்களை இப்போ நேசிக்கிறதுனால இதை உங்களுக்கு கொடுக்குறேன், இதுக்கு தயவு செய்து நீங்கள் கிரயம் மட்டும் கொடுத்துடாதீங்கன்னு சொன்னாராம். அல்லேலூயா. இதே தான்பா இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே உன்னுடைய பலவீனங்களுக்காக, உன்னுடைய வியாதிக்காக, உன்னுடைய பாவத்திற்காக தன்னை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்து தியாகம் பண்ணி அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உனக்கு கொடுத்து அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ அவரை நம்பினா பரலோகம் கிடைக்கும், நீ எதுவுமே செய்ய வேணாம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்தோடும் சாபத்தோடும் உலக காரியங்களோடு வாழ்ந்த பரலோகம் கிடைக்குமாங்க? போலாமா? முடியாது. அல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றுவாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பாடுறாரு பாருங்க, உலகத்தின் பெருமை எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, ஆண்டவரான
பரலோகத்திலிருந்து ரட்சிப்பு வரும். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பரிதபிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் அறிந்திருந்தோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தோம், உன் பக்கத்து வீட்டுக்காருக்கு அந்த பாரத்தோடு கூட அந்த வேதனையோடு கூட, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்கார் வசதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அவங்க நல்லா வாழுறாங்க, ஆனால் அவங்க மரிச்சா நரகத்துக்கு போவாங்களே நீங்கள் இல்லாமல், அவங்களுக்கு எப்படியாவது உண்மை குறித்து நான் சொல்லணும்பா. இங்கே ஜெபிக்கணுங்க. முதல்ல அந்த பாரம் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்முடைய கண்களில் ஆத்துமாவை தென்பட வைப்பார். இந்த பக்கத்தில் இங்கே இந்த ஆலயத்தில் அந்த சிஸ்டர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, என் பக்கத்தில் குடியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னோம், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இங்கே இருந்தாங்க அவங்க பக்கத்தில், சுவிசேஷம் சொன்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவங்க ஏரியாவில் போய் சொல்லிட்டாங்க, ஏசப்பா தான் மெய்யான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, சபைக்கு வாங்க, நான் எப்படி இருந்தேன் இப்போ நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். அந்த தெரு முழுதுமாக மரித்து போன ஒரு குழந்தைய உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார். அந்த இன்னைக்கும் அந்த பிருந்தாவன தெருவில் இருந்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த ஒரு சகோதரி நிமித்தமாக. அல்லேலூயா. என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? இப்போ அந்த எழுப்புதல் எங்கே போனது? இன்னைக்கு அநேக புதிய குடும்பங்கள் அதே தெருவில் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அந்த சுவிசேஷம் எங்கே உண்டாகலை உங்களுக்கு? அல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலும் உன்னால் எழுப்புதல் உண்டாகணும். அதனால் ஃபேமஸ் ஆகணும்லாம் இல்லை, மறைந்திருந்து ஊழியம் செய்யுங்க. முன்பு இருந்த பிள்ளைங்கள்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டு இருந்தாங்க, சொந்த வாகனங்களை வைத்து கொண்டு இருந்தாங்க. 3 நாள் ஊழியம் என்று சொன்ன உடனே வாகனம் ஓரம் கட்டப்படும், அவங்க சொந்த தொழில் மூடப்படும். 3 நாள் வருவாங்க, அவங்க சொந்த பணத்தை போட்டு ஊழியம் செய்வாங்க. அவங்க சொந்தமாக காணிக்கை கொடுத்து அந்த இடத்துல போகிறவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து விட்டு ஊழியம் செய்து விட்டு வருவோம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தியாகிகளாக இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த தியாகிகளை ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே இல்லைங்க, இன்னைக்கு உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உயர்த்தப்படணுமா? உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உன் வாயில் சுவிசேஷம் காணப்படணும். அல்லேலூயா. அந்த பாரம் முதல்ல இருதயத்தில் உண்டாகணும். அல்லேலூயா. இதுவரையிலும் நீ சுவிசேஷம் சொல்லாமல், நீ ஏன் சபைக்கு சரியாக வராமல், நீ ஏன் ஆண்டவருக்கு மேலே விசுவாசம் இல்லாமல், நீ ஏன் உன்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்தா உன் கதி என்ன? அல்லேலூயா. யாரை கொண்டாவது கர்த்தர் சுவிசேஷம் சொல்லுவார். ஒரு அம்மா மரிக்கிற தருவாயில் ரோட்டில் படுத்து இருக்கிறாங்க, வயதானவர்கள். அவங்க இன்னும் கொஞ்சம் சில நிமிஷத்தில் சாக போகிறாங்க. அவங்கள சுற்றி ஜனம் நிற்கிறாங்க. அப்போது ஒரு பணக்கார வாலிபர் ஒருத்தர் வந்தாராம். வந்த உடனே அந்த அம்மா அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அப்போ கிட்ட போயிட்டு, மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? உங்கள் ஆசை என்ன? கடைசியாக உங்கள் ஆசை என்ன சொல்லுமா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவங்க சொன்னாங்களாம், பா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா இருக்குது, அதை நிறைவேற்றியாப்பா? நிறைவேற்றுறமா சொல்லுமா, நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ப்பா, நீ ஏற்றுக்கொண்டா போதும்பா, அதுதான்ப்பா எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. அல்லேலூயா. அந்த இளைஞர் அங்கேருந்து மறைச்சிட்டாங்க, அவர் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபத்தோடு வீட்டுக்கு வர்றார். அல்லேலூயா. வர வழியெல்லாம் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ப்பா, அதுதான்ப்பா என் கடைசி ஆசை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ப்பா, அதுதான்ப்பா என் கடைசி ஆசைன்னு அவர் மனசில் பேசிக்கொண்டே இருக்குதான். பணக்கார வாலிபர், ஒரு குறையில்லை, பணம் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, நல்ல தாய் தகப்பன் இருக்கிறார்கள், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் இருதயம் அந்த இருதயத்தில் அந்த வார்த்தை, அந்த அம்மாவுடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறது. மரிச்சார், வீட்டில் படுத்தா தூக்கம் இல்லை. அல்லேலூயா. தூங்கவே இல்லை, அதே வார்த்தை வந்து கொண்டே இருக்குது அந்த நாள் முழுதும். கரெக்டாக 2 மணி ஆன உடனே அவருடைய அறையில் ஒரு பெரிய பிரகாசம் ஏற்பட்டது. அவர் பார்க்கும்போது, கண் விழித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தோடு கூட தொங்கிக் கொண்டிருந்தார். சிலுவை காட்சியை பார்த்தார். அல்லேலூயா. பார்த்த உடனே அன்றைக்கே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நல்ல ஊழியம் செய்து
அவர் மிஷினரியாக போயிட்டு 35 வயதில் மரித்து போனார். அல்லேலூயா. யாரை கொண்டாகிலும் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பை உண்டாக்க தேவனால் முடியும். நல்ல பலன் கொடுத்துருக்கிறார், நல்ல நல்ல திறமைகளை கொடுத்துருக்கார். பேச்சு திறமை, அவங்க பேசுனாங்கன்னா அப்படி நான் ஸ்டாப்புங்க. அல்லேலூயா. கேட்டுக்கொண்டே இருக்கலாமா என்று நல்ல பேச்சு திறமை இருக்குது, நல்ல ஞானம் இருக்கும். கர்த்தருக்காக பயன்படுத்த மாட்டார்கள், எதுக்கோ பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. எல்லா ஜனத்தை பார்க்கிலும் இம்மைக்குரியதை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம்னா எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவன் உங்களோட கூட இருப்பாராக. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காரணம் யாரு? அவர்தான். காரணரை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடுவாங்க. இந்த பாட்டில் கேட்டோம்ல, மருத்துவ ரிப்போர்ட் வந்துட்டாக்கா அவ்வளோதான். என்னாச்சு ரிப்போர்ட்டில்? என்ன இருக்குது? நடுங்கும். ரிப்போர்ட்டில் எப்படி வந்துச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை, இதோடு போச்சு, அறிக்கையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாடினார். அல்லேலூயா. அதை மாற்றுகிறவர் ஆண்டவர். கல்லறை முன்னே அவர் நின்ன உடனே என்ன ஆச்சு? மரணமே தலை குனிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. மருத்துவ அறிக்கை வேண்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த காரியங்கள் உயர்த்தப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது தான் எல்லாவற்றிற்கும் காரணராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நற்சீர் பொருந்த வைப்பார், சமாதானத்தை தருவார், சுகம் தருவார், பலன் தருவார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் அப்படியே எழுந்து நிற்கலாம். அப்பொழுது இந்த பாடலை பாடும்பொழுது எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு கூட பாடப்போகிறோம். அறிக்கையோடு பாடுங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரையிலனா இப்படிப்பட்ட காரியங்களாம் செய்யலப்பா, இனிமே இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திற்குள்ளே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு போய் வெளியே சொல்லுகிறீர்களா? இந்த நாளில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டேன், நீங்களும் நம்புங்க. அந்த வார்த்தைகளை நீங்களும் நம்புங்க. உங்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நீ பறைசாற்றுகிறாயா? நீ போய் சொல்லுகிறாயா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், தேவனோடு பேசுவோம். ஜபத்தோடு இருப்போம், கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுத்து பாடுவோம். பாடு பாடு பாடு. ஊற்று தண்ணீரே, என் ஊற்று தண்ணீரே, தூக்கி நீரே, கண்மலையே கண்மலையே, மரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான செற்றி நின்று தூக்கி நீரே, கண்மலையே கண்மலையே,
கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த காட்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த காட்கை முற்றிலும் மாறும். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும்.